எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வாசகம் என்றென்றும் நான் எனக்கு அந்நியனாகவே இருப்பேன். இந்த வாசகம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆழமானது, ஆராய வேண்டிய ஒரு வாசகம். இது நம்மளை உள்நோக்கி எடுத்துகிட்டு போகும். அப்படி நம்ம அந்நியனாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு வாசகம். இந்த வாசகத்தை இன்னும் நம்ம விரிவாக இப்போ பார்க்கலாம். இந்த உள்நோக்கிய பற்றின்மைன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது இன்ட்ரோஸ்பெக்டிவ் டிட்டாச்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். இதை ஏன் ஃபஸ்ட்டு நம்ம உணரணும், இது ஏன் நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தா, இப்போது நான் அப்படின்னு நம்ம சொல்கிறச்ச இதில் நம்ம ஒரு சுய பரிசோதனையை பண்ண மாட்டோம். ஏன்னா இப்போ நானுன்னு சொல்கிறச்சியே இதுக்குள்ளே எல்லாமே அடங்கியிருக்கும். இதுக்குள்ளே நம்மளுடைய ஐடென்டிட்டி இருக்கும், இதுக்குள்ளே நம்மளுடைய இமோஷன்ஸ் எல்லாம் இருக்கும், இதுக்குள்ளே நம்மளுடைய எண்ணங்கள்லாம் இருக்கும். இதை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கறச்சதான் இந்த உள்நோக்கிய பற்றின்மை வரும். அதாவது இன்ட்ரோஸ்பெக்டிவ் டிட்டாச்மெண்ட்டு இதெல்லாம் விட்டாதான் நம்மளால் அதை பண்ண முடியும். இந்த நோஷன் நம்ம பார்த்தோன்னா இது ஒரு மல்டிஃபேசட்டட் கன்ஸ்ட்ரக்ட். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லேயர்ஸ் அண்ட் லேயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், பிலீஃப் சிஸ்டம் இருக்கும், நம்மளுடைய இந்த டிசையர்ஸ் இருக்கும், நம்மளுடைய இந்த ஃபியர்ஸ் இருக்கும். இது எல்லாமே நம்மளை ஆழ்ந்த பரிசோதனைக்கு உட்படுத்த ஒரு தடைக்கல்லாக இருக்கும். இதுதான் தீர்மானிக்குது நம்மளுடைய ஐடென்டிட்டியை. இதை நமக்குள்ள ஒரு ஒரு புதிராக ஒரு இன்ஹெரண்ட் எனிக்மான்னு சொல்லுவோம். அதாவது ஒரு உணர்ந்த ஒரு புதிர். இதை டிஃபைன் பண்ணுறச்ச சொல்லுவாங்க, அ ஃபண்டமெண்டல் மிஸ்ட்ரி தட் இல்யூட்ஸ் கம்ப்ளீட் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இது ஒரு டிஸ்கனெக்டை கொண்டு வரும். எதுக்கும் நம்ம பார்த்தோம்னா பிட்வீன் அ பர்சன் அண்ட் தேர் இன்டர்னல் ரெல்ம் ஆஃப் தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ். இது ரெண்டுக்கும், அதாவது ஒரு செல்ஃபு, அந்த செல்ஃபுக்குள்ளே இருக்கிற ஒரு செல்ஃபு, இது ரெண்டுத்துக்குமான டிஸ்கனெக்ட் ஏன் வருது அப்படின்னா, ஏன்னா அதோடைய எண்ணங்களும் அதோட இமோஷன்ஸும் டிஃப்ரெண்ட்டாக ஆயிடுத்துன்னா அப்போது உங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இது எதனால் உருவாகுது? அந்த மாதிரி இந்த இன்ஹெரண்ட் எனிக்மாங்கிறது ஏன் உருவாகுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இது சொசைட்டியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்கலாம். இப்போது சில பேர் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, சில பேர் ரொம்ப வேதாந்தம் படிக்கிறவங்களாக இருப்பாங்க. எல்லாத்தையும் தீவிரமாக யோசித்து அதை இன்டர்ப்ரெட் பண்ணி இந்த எண்ணங்களை இது எல்லாத்தையும் சுய பரிசோதனை பண்ணுறவங்களாக ஒருத்தங்க இருப்பாங்க. ஆனால் அவங்க அப்படி தான் அப்படிங்கிறத நம்ம அவங்களோட செயல்களில் பார்த்தோம்னா கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக இருக்கும். அவங்க ரொம்ப ஒரு ஃப்ரீ லைஃப், ஒரு கேர் ஃப்ரீயான ஒரு பர்சனாக இருப்பாங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க. அவங்க பேசுகிறதுக்கும் அவங்களோட இன்னர் செல்ஃபுக்கும் ஒரு சம்பந்தமே இருக்காது. அவங்களோட ரொம்ப ஆழ்ந்த கான்வர்சேஷனில் உட்காந்து நம்ம பேசுகிறச்ச தான் அவங்களோட அந்த டிஸ்கனெக்ட், அந்த இன்னர் செல்ஃபுக்கும் இந்த அவுட்டர் செல்ஃபுக்கும் இருக்கிற அந்த டிஸ்கனெக்டை நம்மளால் உணர முடியும்.
அதனால் ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இது சொசைட்டியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நம்ம வேதமும் வேதாந்தமும் பேசிக்கிட்டு இருந்தோன்னா கதை நடக்காது அப்படின்னு சொல்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம அந்த வேதாந்தத்தையே நம்ம முழு நேரமாக ஆலோசிக்க ஆரம்பிக்கிறச்ச அது ஒரு இந்த சொசைட்டியோட ஒரு டிஸ்கனெக்ட் கொண்டு வந்துடும். அதனால் அதை அவங்க அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு டிஸ்கனெக்ட் பிட்வீன் த இன்னர் செல்ஃப் அண்ட் தி அவுட்டர் செல்ஃபை கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க. ரெண்டாவது இந்த பாஸ்ட் ட்ராமாஸ். சில பேருக்கு சின்ன வயசில் ஏற்படுற அனுபவம் இல்லை ஒரு இன்சிடெண்ட் இல்லைன்னா அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ளே இருந்த ஒரு ஈடுபாடு, இது எல்லாம் ஒரு ட்ராமாவாக அவங்களுக்குள்ள ஒரு காயமாக அதில் உறைஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, சில சமயம் நம்ம இந்த சோல்ஜர்ஸு இந்த வார்க்கெல்லாம் போயிட்டு வந்த சோல்ஜர்ஸ்லாம் பார்த்தோன்னா இந்த போஸ்ட் வார் ட்ராமான்னு தே அண்டர்கோ அ சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். அதே மாதிரி டாக்டர்ஸ் ஃபஸ்ட் டைம் they see blood or they have gone through work related surgery. அந்த சமயத்தில் அவங்களுக்கு சில பேருக்கு அது ஒரு ட்ராமாவாக மாறுறதுக்கு, பட் they will go about their work, but they still have that trauma inside them. So outside, because the society warrants them to be a doctor or a soldier, they pretend to be one, but inside they still hang around with that past trauma. மூணாவது ரீசன் இந்த மனிதனுடைய இந்த ஆன்மாவில் இருக்கிற சிக்கல்கள், அதாவது காம்ப்ளெக்சிட்டிஸ் இந்த ஹியூமன் சைக்கின்னு சொல்லுவோம். இது எதனால் உருவாதுன்னு நம்ம பார்த்தோன்னா, சில சமயம் சில உறவுகள், ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சைக்கிக் பிஹேவியர். சம்டைம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் நம்ம ஒருத்தரை பார்ப்போம், ஆனால் இவங்களை எங்கேயோ நம்ம பார்த்துருக்கோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில பேரோட நம்ம பேசுவோம், அப்போது அந்த ரொம்ப அழகாக அந்த வைப்ரேஷன்ஸ் நமக்கு ஜெல் ஆகும். we like to talk to them more and more. இந்த இதை உறவை நம்மளால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆனால் ஒரு சிலர்கிட்ட தான் நம்ம ஆத்மார்த்தமாக பேசுவோம். அது ஏன் அப்படி நம்ம பேசுகிறோங்கிறதும் நமக்கு புரியாத ஒரு விஷயமா இருக்கும். இது இந்த காம்ப்ளெக்ஸ் ஹியூமன் சைக்கின்னு நம்ம சொல்லலாம். இப்படி உள்ளே ஒரு மாதிரி வெளியே ஒரு மாதிரி ஒரு டிஸ்கனெக்டு நமக்குள்ளே ஏற்படுறச்ச என்ன ஆகும்னா, நிறைய நேரத்தில் குழப்பம் இருக்கும், ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருப்போம். இன்னொன்று தனிமை இருக்கும். தனிமையை ரொம்ப நம்ம விரும்ப ஆரம்பிப்போம். மூணாவது ஒரு போராட்டம், ஒரு இன்னர் ஸ்ட்ரகிள், இது இருக்கும். ஸோ இந்த இன்னர் செல்ஃப் இருக்கு இல்லையா, இட் பிகம்ஸ் அ ஸ்ட்ரேஞ்சர். இட் வில் ஸ்டார்ட் டிஸ்டன்சிங் இட் செல்ஃப் ஃப்ரம் ரியாலிட்டி அண்ட் இட் வில் நாட் கோஆப்ரேட் வித் த ஃபிசிக்கல் செல்ஃப். ஸோ அதனால தான் இந்த வாசகத்தில் த செல்ஃப் பிகம்ஸ் அ ஸ்ட்ரேஞ்சர் டு த செல்ஃப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இதை நம்ம அட்ரெஸ்ஸே பண்ணாமல் விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், we will always be a stranger. We will never understand what the mind is thinking. We will not understand what our emotions are going to be. சில பேர் பார்த்திங்கன்னா ரேண்டமாக பிஹேவ் பண்ணுவாங்க. there's a disconnect with their emotions, their thoughts, the way they talk. There is no correlation between them. ஸோ இந்த நிலைக்கு நம்ம தள்ளப்படுறதுக்கு ரீசன் இந்த காம்ப்ளெக்சிட்டிஸ் எல்லாம் நமக்குள்ளே இருக்கிறதுனால தான். அப்போது இதை எப்படி நம்ம அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா,
இதுக்கு வந்து 2 விஷயத்தை நம்ம வந்து பார்க்கணும். ஒன்று வந்து இந்த ஹியூமன் கான்ஷியஸ்னஸ், இதை வந்து நம்ம எக்ஸாமின் பண்ணணும். ரெண்டாவது, we should have a better understanding of ourself. இந்த 2 விஷயத்தில் தான் நம்மளுடைய இந்த ஆத்ம நிம்மதி, இந்த கனெக்ட், இந்த ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஃபிசிக்கல் செல்ஃப் அண்ட் த இன்னர் செல்ஃப் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹியூமன் கான்ஷியஸ்னஸை கொஞ்சம் நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்க்கலாம். இந்த உலகத்தில் நம்ம வந்து எதுக்காக வந்திருக்கோம், நம்ம என்ன சாதிக்க வந்திருக்கோம் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இந்த உலகத்துக்கு நம்ம வந்திருக்கிறது டு அண்டர்ஸ்டாண்ட் ஆர் செல்வ்ஸ், டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஆத்மன், டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரியலைஸ் ஆர் செல்வ்ஸ். இதை புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் இல்லை, we need to perfect ourselves. இதை நம்ம பண்ணணும் அப்படின்னா நமக்குள்ள அந்த புரிதல் வரணும். அந்த புரிதல் என்ன? நமக்கு ஒரு இன்னர் செல்ஃப்னு ஒன்று இருக்குது, நமக்கு ஒரு அவுட்டர் செல்ஃப்னு ஒன்று இருக்குது. இந்த 2க்கும் ஆன வித்தியாசம், இந்த 2ம் எங்கே ஒருமுகப்படும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முயல்றச்ச நமக்கு முன்னாடி வர்றது வந்து இந்த ஹியூமன் கான்ஷியஸ்னஸ். இப்போ இந்த ஃபிசிக்கல் செல்ஃப் அண்ட் தி இன்னர் செல்ஃப், இதில் வந்து நம்ம ஃபிசிக்கல் செல்ஃபை தெரிஞ்சுக்கச்ச இந்த இன்னர் செல்ஃப் தெரிஞ்சுக்கிறோமா, இல்லை இந்த இன்னர் செல்ஃபை தெரிஞ்சுக்கிறச்ச இந்த ஃபிசிக்கல் செல்ஃபை தெரிஞ்சுக்கிறோமா அப்படின்னா, இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கோ ஃப்ரம் தி அவுட்சைட் டு தி இன்சைட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹியூமன் கான்ஷியஸ்னஸ். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபிசிக்கல் செல்ஃப் இல்லையா, இதுக்கு தனி குணங்கள் உண்டு. இந்த இன்னர் செல்ஃப் இருக்கு இல்லையா, இதுக்குன்னு ஒரு தனி குணங்கள் உண்டு. என்னென்னா, இந்த ஃபிசிக்கல் செல்ஃபுக்கு ஒரு எப்போவுமே ஒரு மேலஸ் இன்டென்ஷன் இருக்கும், அதாவது ஒரு தீய எண்ணம் எப்போதும் இருக்கும். ஏன்னா இது அந்த அட்மாஸ்ஃபியரில் தன்னை சுற்றி இருக்கிற இந்த என்வாயர்மெண்ட்டில் இருக்கிற விஷயங்களை அது கிரகிச்சுக்கிறதுனால. ரெண்டாவது, இந்த மனசாட்சிங்கிறது இந்த ஃபிசிக்கல் செல்ஃபுக்கு கிடையவே கிடையாது. இட் இஸ் ஆப்சண்ட். நம்ம மனசாட்சி நமக்கு இருக்குதுன்னு நம்ம பேசுகிறோமே, இது இன்னர் செல்ஃப்லேருந்து வர்ற விஷயமே தவிர இந்த ஃபிசிக்கல் செல்ஃபுக்குன்னு ஒரு மனசாட்சிங்கிறது கிடையாது. மூணாவது வந்து, எப்போவும் இந்த ஃபிசிக்கல் செல்ஃப் வந்து ஒரு சுயநலத்தோடையே இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் பாருங்கள், நம்ம உடம்புல காயப்பட்டாலோ இந்த இடத்துல வந்து டேஞ்சர் இருக்குன்னா நம்ம முதல்ல நம்மளை தான் காப்பாற்றிக்க பார்ப்போம். இப்போ 2 பேர் தண்ணியில் விழுந்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல அவங்கள போய் காப்பாற்றுறோமா? இல்லை, முதல்ல நம்மளை காப்பாற்றிக்கணும்னு வேகமாக நீந்த பார்ப்போம், இல்லை நம்ம கத்தி யாரையாவது கூப்பிட பார்ப்போம். அப்படின்னா இந்த சுயநலம்ங்கிறது இந்த ஃபிசிக்கல் செல்ஃபுக்கு நிறையவே இருக்கும். அடுத்தது இந்த பொறாமை, இதுவும் ஒரு ட்ரேட்மார்க்குன்னு சொல்லலாம் ஒரு செல்ஃபுக்கு. கோபம், எப்போ வந்து நம்மளை வந்து யாராவது ஒரு வார்த்தையினாலோ, இல்லை நம்மளை யாரோ தொட்டுட்டாலோ, இல்லை நம்மளை ஏதாவது ஃபிசிக்கல் ஹார்முக்கு உட்படுத்தினாலோ அப்போ நமக்கு வர்றது கோபம். அடுத்தது பயம். இது எல்லாமே இந்த ஃபிசிக்கல் செல்ஃபோட ட்ரேட்டு. இப்போது இந்த இதை நம்ம ஓவர் கம் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்துருப்போம் நிறைய மெடிடேஷன் டெக்னிக் சொல்லி கொடுப்பாங்க, கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணோன்னு இந்த சைக்காலஜி தெரிஞ்சவங்க சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இந்த திங்கர்ஸ் வந்து மெத்தடாலஜிஸ் வந்து சொல்லுவாங்க. இந்த ஃபிசிக்கல் செல்ஃபை நம்ம எப்படி வந்து அணுகணும், இதுக்குள்ளே இருக்கிற குணங்களை எப்படி நம்ம பார்க்கணும், எப்படி நம்ம அதை மறைக்கணும் இல்லை அழிக்கணுங்கிறத பற்றி. இப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம
we move inwards. So when a person becomes conscious about their self, the first thing they do is they try to eradicate the characteristics of the physical self, and then they start moving inwards. ஏன் இந்த உள்ளுக்கு போகிற அந்த தன்மை வருது அப்படின்னா, இந்த இன்னர் செல்ஃபுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸு, சில கேரக்டரிஸ்டிக்ஸ் உண்டு. அது என்னன்னு பார்த்தோம்னா, ரீசன். த இன்னர் கான்ஷியஸ்னஸ் இஸ் ஆல்வேஸ் வெரி வெரி ரீசனபிள். செகண்ட் ஒன், இட் ஹாஸ் த வில் பவர். மூணாவது, இட் ஹாஸ் காட் டிவைன் லவ். அதனால தான் நம்ம இந்த ஞானிகளை பார்க்குறச்ச நம்மளையும் அறியாமல் அவங்க மேலே ஒரு பக்தி வருது. ஏன்னா நம்ம அவங்கக்கிட்ட பார்க்கறது அந்த டிவைன் லவ். இன்னொன்று, ஒரு தெய்வீக ஒரு காட்சியை நம்ம அங்கே பார்க்குறோம். தெய்வீகத்தன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஒருத்தர்கிட்ட ஒரு தெய்வீகத்தன்மை எப்போ இருக்குன்னா, when the inner consciousness is on the high. லாஸ்ட்டாக நம்ம பார்க்குற ஒரு கேரக்டரிஸ்டிக் ஞானம். ஸோ ஒருவர் அவங்க ஃபிசிக்கல் செல்ஃப்லேருந்து அவங்க அந்த இன்னர் செல்ஃபுக்கு போக போக அவங்க அடையிறது ரீசன், வில் பவர், டிவைன் லவ். அவங்களுக்குள்ள ஒரு தெய்வீகத்தன்மை வரும். அப்போது அங்கே ஞானம் பிறக்கும். அப்போது இதை நம்ம நிறைய நேரத்தில் இதை நம்ம உணர்ந்திருப்போம். ஒருத்தர் ஒரு சித்தரையோ ஒரு ஞானியையோ இல்லை ஒரு பெரியவாளையோ நம்ம பார்க்கறச்ச இந்த குணத்தை நம்மளால் பார்க்க முடியும். அவங்களோட அந்த தெய்வீகத்தன்மை நம்மளால் உணர முடியும். ஏன்னா அவங்க அந்த ஃபிசிக்கல் செல்ஃபில் இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிருப்பாங்க. அப்போது தே பிகம் வெரி வெரி டிரான்ஸ்பரண்ட் அண்ட் தே ஷோ தேர் இன்னர் செல்ஃப். ஸோ இந்த ஹியூமன் கான்ஷியஸ்னஸ் அதனால தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஒரு ஞான நிலையை நம்ம அடையிறதுக்கு. ரெண்டாவது விஷயம் நான் சொன்னேன், அண்டர்ஸ்டாண்டிங் த செல்ஃப் பெட்டர். இதை நம்ம எப்படி அடைய முடியும் அப்படின்னா, சாதனால நம்ம ஒரு விஷயத்தை திரும்ப 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 நம்ம அதை அசை போட்டு பார்க்கறச்ச அதுவே நமக்கு ஒரு வழிகாட்ட ஆரம்பிக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் ஸ்டார்ட் கிளென்சிங் அஸ் ஆஃப் ஈவில் இம்பல்சஸ். ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணோன்னா, இட் வில் ஹெல்ப் அஸ் ஒர்க் டுவர்ட்ஸ் ரீச்சிங் திஸ் ஹையர் கான்ஷியஸ்னஸ். அந்த ஹையர் கான்ஷியஸ்னஸ் நம்ம முதலே சொன்ன மாதிரி இட் இஸ் நத்திங் பட் டிவைன் லவ் அண்ட் illumination. இந்த கனெக்ட், இந்த விஷயம் நம்ம அடையிறச்ச இந்த ஹியூமன் கான்ஷியஸ்னஸையும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த செல்ஃபும் நம்ம அடையிறச்ச இந்த டிஸ்கனெக்ட் பிட்வீன் த ஃபிசிக்கல் செல்ஃப் அண்ட் த இன்னர் செல்ஃப் decreases, or sometimes it doesn't exist at all. It becomes so transparent that இது ரெண்டுமே ஒன்றாக காட்சியளிக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு ஸ்டேட்டை நம்ம அடையறிச்ச நமக்குள்ள ஒரு ஆனந்தம் ஏற்படும். அப்போ அந்த ஆனந்தம் வில் ரிமூவ் தட் ஸ்ட்ரேஞ்ச்னஸ் இன் ஆர் செல்ஃப்ஸ். அப்போ என்ன ஆகும்? we are no more a stranger to ourselves, but we become a companion in the journey called life. இந்த கம்பேனியன்ஷிப் நமக்கு இருக்கிறச்ச இந்த நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளும் திருநாளே. நன்றி, வணக்கம்.